வாங்க, எல்லாமே புது சரக்கு. பார்த்தாலே தெரியுது புது சரக்குன்னு. சீப்பாவே தரேன். சீப்பா கிடைச்சாலும் நான் கொண்டுட்டு போறது ரொம்ப உயர்ந்த இடம். ஓஹோ, நீங்க எங்க இருந்து சார் வர்றீங்க? நானா? நான் மந்தவெளி பக்கத்துல இருந்து வரேன். அதானே பார்த்தேன். என்ன ஒரு பழத்தோட்டமே பழக்கடை நடத்துற அதிசயத்தை பாக்குறீங்களா? எஸ் எஸ். நேத்து கூட ஒருத்தர் வந்து இதே மாதிரி சொன்னார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆப்பிள் வேணும். டசன் என்ன விலை? 18 ரூபாய். அடே அப்பா, நீ நான் எங்கேயோ இருக்கோம். மாதுளம்பழம் 12 ரூபாய். ஐயோ, பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறியே. ஆரஞ்சு? ஆரஞ்சு பழமா? 8 ரூபாய். பரவாயில்ல, கொஞ்சம் நெருங்கி வந்துட்டேன். சாத்துக்குடி 4 ரூபாய். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா சௌரியமா இருக்கும். நெருங்கி வரணும் இல்ல? அந்த எலுமிச்சம்பழம் டசன் 1 ரூபாய். பரவாயில்ல, பக்கத்திலே வந்துட்டேன். உள்ள புது பழமெல்லாம் இருக்கு, வந்து வாங்கிக்கிறது. வாங்க. ஏயா, உனக்கு என்ன திமிரு இருந்தா இப்பதான் உங்ககிட்ட நெருங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவேன். இன்னொரு நெஞ்சு சட்டையை பிடிச்சிட்டு திமிருக்கு முன்னாடி மரியாதை எல்லாம் பேசுற. மந்தவள்ளி மன்னாரு, உனக்கு மரியாதையா வேணும். இப்பதானே சொல்றேன். ஐயோ தாத்தா, தாத்தா ராமனே, ஆள் யாருன்னு தெரியுதா? நேத்து வந்தானே டீ விட்டு தடியா, அவன் சிஷ்யா. விடாதீங்க. போடுங்க, நல்லா போடுங்க. அப்பதான் மறுபடியும் அந்த பக்கமே தலை காட்ட மாட்டேன். ஏன் எல்லாரும் என்ன அடிக்கிறீங்க? நான் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? செய்யறதே செஞ்சுட்டு கேள்வி வரையா? சரியான கல்லுளி மங்கனா இருப்பான் போல் இருக்கு. ஐயோ, ஒரே ரத்தமா இருக்கு. இப்படியே நான் வேலைக்கு போனா யாரும் என்ன சேர்த்துக்குவா? கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? மூஞ்சிய கழுவிட்டு போறேன். நான் வெளியில அடிபட்ட விஷயம் எங்க அத்தானுக்கு தெரிஞ்சா என்ன வீட்டை விட்டே விரட்டிடுவாரு. அது யாராவது உங்க அத்தான்? அப்பத்தூர்ல கிளாஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு ராஜசேகரன். அவர்தான். ராஜசேகரன் உங்க அத்தானா? ஆமா, என்ன ஒரு வேலைக்கு சிபாரிசு பண்ணி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாரு. போகும்போது வெறும் கையா போகக்கூடாதுங்கிறதுக்காக பழம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். ராணி, இது பெரிய இடத்து பிள்ளைமா, பெரிய இடத்து பிள்ளை. நீ தப்பு பண்ணிட்டமா, தப்பு பண்ணிட்ட. ஐயோ, நான் ரவுடி பையன் என்ன நினைச்சேன். நீ ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லாம உப்புன்னு இருந்த? ஐயோ, ரத்தம் பெரிய வம்பா படும் போல இருக்கே. இருங்க தம்பி, நாங்க தெரியாதனமா செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிரு தம்பி. பரவாயில்ல ஐயா, நான் அடிபடணும்னு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்தயா தண்ணி. என்னையா எல்லாருமா சேர்ந்து உன்னை இப்படி அடிச்சு போட்டோம். உனக்கு கோபமே வரலையா? அடிச்சாலும் அழ தெரியாத அப்பாவியா இருக்கியே, நீ எப்படி இந்த உலகத்துல பிழைக்க போற? சரி, இந்த பழத்தை எடுத்துக்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. பரவாயில்ல, சும்மா எடுத்துக்க. எனக்கு சும்மா வேண்டாம். என்கிட்ட 2 ரூபாய் தானே இருக்கு. 1 ரூபாய் எனக்கு பஸ்ஸுக்கு வேணுமே. சரி, கடனா வச்சுக்க. வேண்டாம், நீ இந்த 1 ரூபாய் வச்சுக்க, பாக்கி அப்புறமா கொண்டாந்து கொடுக்குறேன். அம்மா, என்னையா வலிக்குது. பரவாயில்ல, சரியா போயிடும். இது கேரளாவின் புராதனமான நாட்டிய கனகை. இது ஆடுறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து பேசுறேன், ரொம்ப பிரமாதம். வண்டர்ஃபுல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். கண்காட்சியை சுத்தி பார்க்க வர்றவங்களுக்கு ஓவியங்களை பத்தி விளக்கம் சொல்லணும். கைடு விளக்குறேன், சம்மதமா? நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி. வண்டர்ஃபுல். நான் எப்படி விளக்கம் சொல்றேனே கூடவே இருந்து கவனிச்சு. கமா கமா ஒன்று கமா. This is another wonderful page. இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாகாணத்துல எத்தனையோ விதமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள இந்த ஜாதி மக்களுடைய பழக்க வழக்கங்கள், ஆடை ஆபரணங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பெக்கூலியரா இருக்கும். இந்த ஜாதி மக்களிடையே வாழ்ந்த ஒரு காதலர்களுடைய படம் இது. இவங்க ஆங்கில இலக்கியத்துல வர ரோமியோ ஜூலியட் மாதிரி ஒருத்தர் உள்ளன்போட நேசிச்சாங்க. ஒருத்தர் பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. இவங்க ஒரு விதமான நடனம் ஆடுவாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். சுத்த காரியமா இருக்கு.
காட்சி பார்க்கலாம்னு வந்தா நீ பாட்டு கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறியே. பழக்கடை ராணி இல்ல, இது பூந்தோட்டம் இல்ல. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நீ ராஜசேகரன் மச்சனன்றதுனால உனக்கு நான் வேலை கொடுத்தேன். நீ இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிட்டிய. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கனவு கண்டதால வேலை போயிடுச்சா? ஆமாம்மா, நான் எதையாவது பார்த்தேன்னா அதே மாதிரி மாறிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. அதனால நான் போற இடத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு என்ன வேலையில இருந்து நீக்கிடுவாங்க. இதான் வழக்கமா நடக்கிறது. ஐயோ, நீ பகல் கனவு காண்ற ஆளா? ஆமா, இத மாத்துறதுக்காக எங்க அக்காவை அத்தானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாக்குறாங்க. ஒண்ணும் நடக்கல. இந்த தடவை எப்படியாவது இந்த வேலையில நிலைச்சிடலாம் நினைச்சேன். அநியாயமா நீ வந்து கெடுத்துட்டியே. என்னையா சொல்ற? நான் எப்படி கெடுத்தேன்? நாம 2 பேரும் ரோமியோ ஜூலியட் மாதிரி ஆடுறோம் பாடுறோம். இந்த உலகத்துல யாருமே நேசிக்காத மாதிரி நேசிக்கிறோம். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா 2 பேரும் சந்திக்கிறோம். ஒரு நிமிஷம் நாம பார்க்காட்டி போனாலும் 2 பேருக்கும் பைத்தியம் முடிச்சு போயிடும். நாம சந்திச்சு பிரியும் போது ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சு ஆற தழுவி நல்லா இறுக்கி கன்னத்துல மாறி 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 மாறி. என்னம்மா? சும்மாரியா, நீ சொல்ல சொல்ல என் உடம்பெல்லாம் பூசுது. இது வரைக்கும் எந்த பயலும் என் மேல விரல கூட வச்சது இல்ல. நீ பாட்டுக்கு என்ன கட்டி பிடிச்சி இருக்க தழுவி கன்னத்துல மாறி மாறி. ஐயோ ஐயோ. கனவுலம்மா, கனவுல. கனவா இருந்தாலும் சரி, கத்திக்கா இருந்தாலும் சரி, என்னதானே அப்படி எல்லாம் பண்ண? என்கிட்ட சொன்னதே இவ்வளவுன்னா இன்னும் சொல்லாம என்னன்னா பண்ணிருப்பேன். ஐயோ, சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட சொன்னதுதான் செஞ்சேன். மேற்கொண்டு நான் ஒண்ணுமே செய்யல. நான் நல்ல பையன். ஊர்ல எல்லாத்தையும் கேட்டு பாரு. போச்சு, எல்லாமே போச்சு. என்ன போச்சு? உன்னோட இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படியா இந்த உலகத்துல வாழ முடியும்? என் எதிர்காலம் என்ன ஆகுது? என்னடா இது தாசி அவரஞ்சு கதையா இருக்கு. தொட்டால் 1000 பொண்ணு, கனவு கண்டாலும் 1000 பொண்ணு. என்னையா மினி மினி முணுமுணுக்கிற? கூட்டத்தை கூட்டவா, உன் மானத்தை வாங்கவா? அம்மா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு. இனிமே உன்னை பத்தி கனவு கண்டேன்னா நான் ஆளை மாத்திக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இப்ப நடந்ததுக்கு என்ன சொல்ற? முதல்ல எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடி எடுத்து வை. ஐயோ, என்னது இது? உண்மையிலேயே உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்க மாதிரியும் நான் என்னமோ உன்கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரியும் வழி சொல்லிட்டு போன்னு சொல்றேன். உன்னை கல்யாணமே பண்ணிக்க சொல்றியா? என்ன ஐயோ பைத்தியக்கார மனுஷன். நான் சும்மா கலாட்டா பண்றதுக்காக ஏதோ சொன்னா நீ கல்யாண அளவுக்கே போயிட்டியே. உன் மனசுல கொஞ்சம் கூட விகல்பமே கிடையாது. நினைச்சது எல்லாம் பட்டு பட்டுன்னு பேசிட்டு பாக்குறதுக்கு தான் நீ முழு ஆம்பளிய தவிர உள்ள குழந்தை மனசு. யோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.